بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய பயானுடைய நிகழ்ச்சியில் 5 அருட்கொடைகள் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழங்கிய ஏராளமான அருட்கொடைகளை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன முற்பட்டால், இன் தஉத்து நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ்வின் அருளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால், வலா துஹ்சுஹா, இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்று உங்களால் தீர்மானிக்க முடியவே முடியாது என்று சொல்கிறான். அப்படி இருந்தும் கூட நம்ம ஏன் இது 5 அருட்கொடைன்னு சொல்றோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய எல்லா அருட்கொடைகளை பற்றி உடனே பேசுவதற்கு நம்மால் முடியாது. 5 அருட்கொடைகளை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அதற்கு பல காலம் எடுக்கும். அதையே சுருக்கி தான் நம்ம பேச போறோம். இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில அருட்கொடைகளை குறித்து நம்மை சிந்தித்து பார்ப்பதற்காக சில வசனத்துல எடுத்து காட்டுகிறான். மனிதா, நீ சிந்தித்து பார். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், இந்த மனிதனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? பார்வையை கொடுக்கலையான்னு ஒன்னா போயிடலாம். ஒரே ஒரு அருட்கொடை மாதிரி பார்வையை கொடுக்கலையான்னு கேட்டு போயிடலாம். அதை 2ஆ பிரிச்சு சொல்றான். 2 கண்ணை கொடுக்கலையா? ஒன் லிசானும் வஷஃபத்தைன், ஒரு நாவையும் 2 உதடையும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப 2 கண்ணு, ஒரு நாவு 3, 2 உதடு 5. இந்த 5 அருட்கொடை பத்தி இன்னைக்கு பேச்சே. அப்ப என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய இந்த 5 அருட்கொடையை நம்ம நினைவூட்ட சொல்றோம். சிந்தித்து பாருங்கள், இந்த 5 அருட்கொடை உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதற்கு வழங்கப்பட்டது, நீங்கள் அதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருட்கொடையில நமக்கு பல சிந்தனையை ஊட்டுகிறான். முதல்ல இந்த 2 கண் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணை பத்தி சிந்திச்சு பார்க்கணும். கண் என்ற இந்த கண்கள் என்ற அருட்கொடையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அருட்கொடையா இருந்தாலும் சரி, அந்த அருட்கொடையினுடைய அருமை அது இல்லாதவனுக்கு தான் தெரியும். அரபில ஒரு பழமொழி சொல்வார்கள், யோரஃபுல் அஷியாஉ பி அவுதாதிஹா என்று சொல்வார்கள். எந்த பொருளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் அதற்கு எதிர்மறையான நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான நிலைமையை சொன்னா அந்த பொருளுடைய அருமை புரிந்துரும்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு நிழலுடைய அருமை நிழல்ல இருக்கும்போது தெரியவே தெரியாது. அவன் வெயில்ல போய் அலைஞ்சு வேர்த்து விறுவிறுத்து எங்கேயாவது நிழல் கிடைக்குமான்னு தேடி ஒரு சின்ன நிழலை புடிச்சு, அது காசு இருந்தாலும் கூட கொடுத்து ஓரத்துல 1 மணி நேரம் நிக்கிறான் பாருங்க. அப்பதான் இந்த வெயிலுடைய கொடுமையும் தெரியும், நிழலுடைய அருமையும் தெரியும். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, இந்த 2 கண்கள் அல்லாஹ் நமக்கு அருட்கொடையா கொடுத்திருக்கிறான். இது இல்லைன்னா நம்ம நிலை என்ன யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு குருடர்களாக வாழக்கூடிய நிலை என்ன தெரியுமா? அவன் யாரிடத்திலே பிறந்தானோ அவனை பெற்றெடுத்த தாய் தகப்பனை அவனால் பார்க்க முடியாது. அவனை பெற்றெடுத்த பெற்றோர்களை அவனால் எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. அவன் படிக்கிறான், அந்த குருடர்களுக்கு என்று படிப்பதற்கென்ற சில கல்வி திட்டங்கள் இருக்கிறது. பல ஆண்டுகள் படித்து பட்டமளிப்பு விழாவும் நடக்கிறது. ஏன்னா அல்லாஹ் இங்க எடுத்தான்னா வேற ஒண்ணு கொடுத்துருவான். அதனால கொஞ்சம் குருடனுக்கு கொஞ்சம் புத்திசாலியும் ஆக்கி விட்டுருப்பானா, அந்த புத்திசாலினால இவன் பட்டம் வாங்குற அளவுக்கு படிச்சுட்டான். பட்டமளிப்பு விழா நடக்குது. பட்டமளிப்பு விழாவில் பெற்றோரையும் கூப்பிட்டு போயாச்சு. பெற்றோர் அந்த பட்டத்தை வாங்குவார் பெருமிதம் கொண்டு. ஆனால் நமக்கு எந்த பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியும், அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன் பார்க்க முடியாதுல? இவருடைய பெற்றோர் கொடுத்து வைத்தவர்கள், இவருடைய பெற்றோர் சிறப்பிற்குள்ளவர்கள், நன்கு வளர்த்திருக்கிறார்கள் என்று ஊருலகம் பேசும். இப்படி ஒரு அம்மா அப்பாவா புகழுவாங்க. அந்த அம்மா அப்பாவுடைய முகத்தை இவனால பார்க்க முடியாது. எந்த தாய் இவனை பெற்றாலோ, எந்த தாய் இவனுக்கு 2 ஆண்டுகள் பால் கொடுத்தாலோ, எந்த தாய் இவனை அழகான முறையில் வளர்த்தினாலோ, அந்த தாயினுடைய குரலை கேட்டவன், அந்த தாயினுடைய அன்பை பரிமாறிக்கொண்டவன், அந்த தாயிடத்திலே பாசத்தோடு வாழ்ந்தவன், தன் தாயுடைய முகம் எப்படி இருக்கும்னே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, பையன் நல்லா இருக்கானே,
பையன் அவங்க அம்மா மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க, சில பேர் பையன் அவங்க அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னா நமக்கு என்ன? நான் யாரு மாதிரி இருக்கேன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மாவை நான் பார்க்கல, எங்க அப்பாவையும் பார்க்கல. எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இதை இவங்க தான் இருப்பாங்க போல இருக்குது என்று சொல்வான். இந்த நிலைமையாவது பரவாயில்லைங்க, இது இழந்துட்டான்ல இவன். நாளைக்கு உனக்கு திருமணம் நடக்க போகுது. திருமணத்துல என்ன பொண்ணு பிடிச்சிருக்குதா யார்கிட்ட கேட்பாங்க? மாப்பிள்ளுடைய அம்மாட்ட தான் கேட்பாங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா, லட்சணமா இருக்காங்க, பிடிச்சிருக்குது. அப்படிதான். பொண்ணு எப்படி இருக்குது இவன்கிட்ட கேட்பாங்க. வெள்ளையா இருக்குன்னு சொன்னாங்களாம், வாட்ட சட்டமா இருக்குன்னு சொன்னாங்க, என்னோட ஹைட் கம்மின்னு சொன்னாங்க, எனக்கு ஜோடி பொருத்தம்னு சொன்னாங்க, என்னை விட 4 வயசு கம்மின்னு சொன்னாங்க, நல்லா படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பொண்ணு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதும்பா இவன். இவன் எந்த பெண்ணோடு பல ஆண்டுகள் வாழப் போகிறானோ அந்த பெண்ணுடைய முகம் தெரியாமல் வாழப் போகிறான். யாருமா உங்க வீட்டுக்காரதோ தெரிகிறாருதான், யார் உங்க மனைவி? இதுல ஹதீஜான்னு ஒரு பேர் வச்சவங்க தான் என் மனைவியும் பாரு. அவர் இவர் தான் என் மனைவி என்று சொல்ல அவருக்கு முடியாது. எவ்வளவு பெரிய இழப்புன்னு பாருங்க. இங்க இருப்பார் 3 ஆண்டு காலம், இவருக்கு ஒரு நல்ல தகுதி இருக்குல்ல, குருடனா இருந்தாலும் புத்திசாலியா இருக்கான்ல, இவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு பல இடம் இருக்குது, பல இடங்கள்ல வேலை கிடைக்கும். அங்கிருந்து தொலைத்தொடர்புல பேசினாலும் தன்னுடைய மனைவிட்ட பேசினாலும் மனைவியுடைய குரல் என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருப்பார். ஆனால் மனைவிட்ட பேசின திருப்தி எப்படி இருக்கும்? பேசின அடிப்படையில் தான் இருக்குமே தவிர பார்த்த அடிப்படையில் வருமா? வராது. இப்படி ஆயிப்போச்சா. அவருக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோன்னு என்ன, ஊர் உலகமே பார்க்கும், பாப்பா அருமையான குழந்தை, அழகா இருக்குது. குழந்தையினால குழந்தை அம்மாவுடைய கலரு அப்பாவுடைய ஜாடை. சில பேர் இல்ல அப்பாவுடைய கலர் அம்மாவுடைய ஜாடை, சில பேர் இல்ல அம்மா ஜாடை தான், எல்லாமே அப்படித்தான் அம்மா மாதிரி. இல்ல சில பேர் இல்ல அப்பா மாதிரி தான், இல்ல சில பேர் அப்படி இல்ல மூக்கு அப்பா மாதிரி, மத்ததெல்லாம் அவங்க அம்மா மாதிரிம்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பரவாயில்லைங்க, அப்படியா நல்லா இருக்குதா, சரி போங்கம்பான். தான் பெற்றெடுத்த குழந்தையினுடைய அழுகுரலை கேட்பவன் தான் பெற்றெடுத்த குழந்தையினுடைய உருவத்தை அறிய முடியாமல் திணறுவான். என் குழந்தை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, நான் யாரு மாதிரி இருக்கேன்னு எனக்கே தெரியாது, அப்ப என் குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் என்று வேதனைப்படுவான். இந்த நிலைமை இவன் பிறந்ததுல இருந்து மௌத்தாகிற வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும். எப்படி இருக்கும்? உடம்பு சரியில்லாம படுத்தான்னு வைங்க, சொந்தக்காரெல்லாம் கேட்பான், நல்லா இருக்கீங்களா, உடம்பு பரவாயில்லையா, ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, எதுவும் மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிறீங்களா, உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்குதா, இல்ல மீண்டும் மீண்டும் காய்ச்சல் எதுவும் வருதா கேட்பாங்க. நல்லா இருக்குது நல்லா இருக்குது, பரவாயில்ல, நீங்க ஆறுதல் சொன்னது ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனிதன் அந்த ஆறுதல் சொல்ற நேரத்துல ரொம்ப சந்தோஷப்படுறான் பாத்தீங்களா. அந்த சந்தர்ப்பத்துல கேட்பான், யார் வந்துட்டு போனது? இவரு தான்ப்பா, உங்க அப்பாவுடைய தம்பி. சரி. இன்னொருத்தர் ஒரு கட்ட குரல்ல பேசினாரு, அவரும் உங்க அப்பாவுடைய அப்பா? அவரு தானா? சரி சரி. இப்ப யாரோ சின்ன பையன் மாதிரி, அதான் சொந்தக்கார பையன் வந்திருக்கிறான் சொல்லிட்டு வந்தானே. சரி சரி. ஒரு பொண்ணு விசாரிச்சாங்களா, என் தங்கச்சி. சரி சரி. இவ்வளவுதான். தன்னை நலம் விசாரித்தவங்களுடைய முகத்தை பார்க்க முடியாது. தான் யாருக்கு காசு கொடுக்கறானோ வாங்க, காசு கொடுத்தவன் முகம் தெரியாது, காசு யார்ட்டு வாங்குறானோ வாங்குற முகம் தெரியாது. இவன் அழகா, இவன் கஷ்டப்பட்டு கண்ணு தெரியாம இருந்தாலும் தன்னுடைய கைத்திறன் மூலமாக தன்னுடைய புத்தி திறன் மூலமாக பல உழைப்புகளை மேற்கொண்டு சம்பாதித்து ஒரு அழகான வீடு கட்டான்னு வைங்க, எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, எல்லா வீடும் நல்லா இருந்துச்சு, சமையலறையை இங்க வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவான், கட்டிலறையை இங்க வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான், போர்டிகோ இப்படி வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான், வாசல் காம்பவுண்டர்ல நல்லா பட்டிய கொஞ்சம் அதுக்கு மேல இப்படி டிசைன் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அட பாவிகளா, செங்கல்ல கட்டினா என்ன, கூரையில கட்டினா என்ன, நான் கட்டின வீடை என்னாலேயே பார்க்க முடியலன்னு நிப்பான். அவனுக்கு இந்த ரூம் 20 அடி இருந்தா என்ன, 45 அடி இருந்தா என்ன, நான் தங்குற ரூமுடைய அளவு எனக்கே தெரியாது. அவனுக்கு பாத்ரூம் ஒண்ணுதான், படுக்கறையும் ஒண்ணுதான். என்ன இதுதான் இதுன்னு சொல்லிதான் தெரியுது, ரசிக்க முடியாதே. இப்படி உலகத்துல இதெல்லாம் பெரிய பெரிய இழப்புகள். இப்படி பல இழப்புகளை இவன் இந்த வாழ்க்கையில் இழந்து கொண்டிருக்கிறானே, அந்த இழப்புகளை எல்லாம் விட்டு காப்பாற்றி நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய முகத்தை பார்க்கிற பாக்கியத்தை இந்த 2 கண்ணை கொடுத்து அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனாரோடு அன்பு பாசத்தோடு பேசி, நான் என் அம்மா போன்றிருக்கிறேன், நான் என் தகப்பனை போன்றிருக்கிறேன், என் தகப்பனாருடைய நிறத்தில் என்னுடைய தாயுடைய ஜாடையில் இருக்கிறேன் என்று ஓரளவு சொல்வதற்கும் கூட இந்த கண்மார்வை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதே போல நம்முடைய குடும்பத்திலே வாழும் பொழுது நம்முடைய அந்த மனைவி இடத்திலே
உன்னை அழகான முறையில் நான் பெற்றிருக்கிறேன், உன்னை அல்லாஹ் எனக்கு பெரிய அருளாக கொடுத்திருக்கிறான், உன்னோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கண்குளிர்ச்சியான மனைவியை கூட இறைவா என்று கேட்டதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று மனைவி நல்லா இருக்கிறான்னு சொல்றதுக்கும் கூட அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான். என்னுடைய பிள்ளைகளை வாப்பா என்று கூப்பிடக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை தொலை தொடர்புல பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு பல ஆண்டுகள் என் குழந்தையோடு பேசும் பொழுது என் குழந்தையை பற்றி என்னுடைய குழந்தையினுடைய குரலை கேட்கும் போதெல்லாம் பிறந்த நிலையில் என் குழந்தையினுடைய முகஜாடையை கற்பனை பண்ணுவேன், பார்த்ததுனால் கற்பனை பண்ணுவேன். எந்த குழந்தையினுடைய முகஜாடை இப்பொழுது இருக்கிறது என்பதை ஒரு போட்டோ அனுப்பின உடனே என் புள்ள 2 வயசுல எப்படி ஆயிட்டானா என்று பார்த்து கற்பனை பண்ணுவேன். கண் உள்ளதால் கற்பனை பண்ணுகிறோம் இல்லையா? இந்த அருட்கொடையில நாம சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு ஊருக்கு போய் வீட்டை கட்டினா இதை இப்படி கட்டி இதை இப்படி கட்டாதேன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு முழுசா கிடைச்சதற்கே இந்த கண்ணு தான் காரணம். 4 பேர் இதை இப்படி கட்டிருந்தா நல்லா இருக்குமே சொன்னா அதுக்கு 48 வேக்கியான்னு சொல்றோமே, அதுக்கும் இந்த கண்ணு தான் காரணம். அதே மாதிரி நாம நம்முடைய பிள்ளைய பெரிய ஆளா உருவாக்கின பிறகு அந்த பிள்ளை என் தகப்பனார் இவர்தான் என்று சுட்டி காட்டும் பொழுது இவன் தான் என்னுடைய பிள்ளை, இவனுடைய தகப்பன் நான் தான் என்று சுட்டி காட்டுவதற்கும் இந்த கண் பயன்படுதே. நாளைக்கு நம்ம படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது, நமக்கு அன்பாக பாசத்தோடு பேசும் பொழுது என் சொந்தக்காரன் வந்தான், என் சித்தப்பா வந்தான், என் பெரியவாப்பா வந்தான், என்னுடைய தாத்தா வந்தாரு, என்னுடைய பாட்டி வந்தாங்க, என்னுடைய சொந்தம் வந்துச்சு, எல்லாரும் வந்தாங்க, என் நண்பன் முதற்கொண்டு வந்தான், என் பிள்ளை என்னோடு இருந்து என்னை காப்பாற்றினான் என்று இந்த கண் பார்வை இவனுக்கு காட்டி கொடுக்கும். அவனுடைய ஒவ்வொரு உழைப்புகளையும் உதவிகளையும் கண்ணில் எடுத்து காட்டுமே. அதை பார்ப்பதற்கு அல்லாஹ் கண்ணை கொடுக்கறான். அந்த கண்ணை நம்ம மௌத்தா போற நிலையில இருந்தாலும் கூட நாம சொல்றது என்ன, நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சுத்தி நின்று நமக்கு எதற்கும் உதவி செய்ய தயார்னு வந்து நிக்கிறவனை எல்லாம் கடைசி காலத்துல பார்த்துட்டு போற பாக்கியத்துக்கும் இந்த கண்ணை கொடுக்கறான். இவ்வளவு அருட்கொடைகளை வாய்ந்த இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பொருந்திய இந்த 2 நம்ம கண்ணு கிடைச்சிருக்குதே, இந்த கண்ணை வச்சு நம்ம என்ன செய்யணும்? இதையெல்லாம் செய்யணும். நல்லதை பார்க்கணும், நல்லதை பார்த்து சிந்திக்கணும், பார்த்து சிந்திச்சு நடிப்புல செயல்படணும். அதுக்கு தானே கண்ணு. அல்லாஹ்வுடைய இறைவசனங்களை பார்ப்பதற்கு கண்ணு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை பார்ப்பதற்கு கண்கள். எந்த இறைவனுடைய வசனங்களை பார்க்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு அருளாக இந்த கண்ணை கொடுத்தானோ, எந்த இறைவசனங்களுடைய அந்த விளக்கத்தை பார்க்க வேண்டும் என்ற கண்களை கொடுத்தானோ அந்த கண்கள் இறை வசனங்களை பொருந்தி இருக்கிற திருமறை குர்ஆனை படிக்க மறுக்கிறது. அதை படிக்க ஆரம்பித்தால் தூக்கம் வருகிறது. நம்ம மக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. என்னங்க பண்றீங்க, குர்ஆனை படிக்க வேண்டியதானு கேளுங்க, டைம் இல்லைங்க அப்படிம்பாங்க. இப்படி சொன்னவங்க மறு நிமிஷமே திடீர்னு ஏதாவது ஒரு மாத இதழ் ஏதாவது வீணான புத்தகத்துக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. என்னங்க கற்கண்டு அது படிச்சுட்டு இருக்கிறீங்க, டைம் போகலீங்கம்பாங்க. இப்பதான் சொன்னா டைம் இல்லைன்னு, இப்ப டைம் பாஸ்ங்கிறாங்க. அப்ப என்ன விளங்குறாங்கன்னா, இத பார்த்து படிக்கும்போது கண்ணே வருடுதான், தூக்கம் கண்களை தழுவட்டு வேண்டு. எதை? குர்ஆனை படிக்கும் போது, ஹதீஸ்களை படிக்கும் போது, இறை செய்திகளை ஆங்காங்கே பார்க்கும் பொழுது எதை பார்க்கும்போது ரசனை வருது, எதை பார்க்க கூடாதுன்னு சொல்லப்படுச்சு அதை பார்க்கும்போது ரசனை வருது. கண்களால் என்னென்ன பாவத்தை செய்யக்கூடாது அதையெல்லாம் செய்யறவங்கள நம்ம மாறுறோம். நம்ம என்ன பண்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது முதல் பார்வை என்றால் அது உன்னுடையது, அதற்கப்புறம் சைத்தானுடையது. அப்ப முதல் பார்வை உன்னுடையது என்றால் நம்முடைய பார்வை என்பது முதல் பார்வைனா முதல்ல அந்த பெண்ணு இந்த பெண்ணு இப்படி பார்க்கறது இல்ல, பார்க்கும் பொழுது இது பெண் என்று பார்த்து விட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சில பேர் முதல் பார்வை தான் நம்முடையது, 2வது பார்வை வரல, மூடாம பார்க்க கூடாது அப்படின்னு விளங்கிடக்கூடாது. விளங்குச்சுங்களா? இதுக்கு என்னன்னா, நம்முடைய பார்வை என்றால் இது யார் என்று அடையாளம் காணுகிற பார்வை, யார் என்று தெரிஞ்சுகிறது. இது தங்கை என்றால் பார்வையை தொடரலாம், தாய் என்றால் பார்வையை தொடரலாம், மனைவி என்றால் பார்வையை தொடரலாம், தப்பே கிடையாது, தர்மம். ஆனால் அடுத்த பெண்ணுன்னா பார்வையை தொடரக்கூடாது. அதுக்கு தான் இந்த மார்க்க சொல்லுச்சு, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். கண்ணுக்கும் கற்புக்கும் அல்லாஹ் கனெக்ஷன் கொடுக்கறான். கண்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், கற்பை பேணிக் கொள்ளட்டும் அல்லாஹ். ஏன்? பார்வையை தாழ்த்தினாதான் கற்பனைக்கு திரை போட முடியும், கற்பனையை திரை போட்டாதான் கற்பை காப்பாற்ற முடியும். இவன் பார்வைக்கு வழிவகுத்துட்டான்னு சொல்லுங்க, கண் போன போக்குல எல்லாம் போயிரும் இல்லையா?
ஒருத்தனுக்கு எல்லா தவறான வழிகாட்டுதலுக்கு எது முன்னாடியே அமையுது? ஒரு பெண்ணை பார்க்கிறான், அந்த பெண்மணி கோப பார்வையோடு திரும்புகிறாள், உடனே பார்வையை தாழ்த்துகிறான். அந்த பெண்மணி ஒரு புன்னகை பார்வையோடு சொல்கிறாள், அதோடு ஓடுகிறான். இல்லையா? இந்த பார்வை தான் இப்ப இழுத்துக்கிட்டு வந்துச்சு. இதை நம்ம பார்க்கிறோம். இது கூடாது. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் 1 டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மக்கள் விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கையாவது அடைவார்கள். நாங்க அடைஞ்சா பாவ மன்னிப்பு தேடணும். என்ன பங்கு? கண் விபச்சாரம் ஒண்ணு இருக்குது. கண் விபச்சாரம் என்றால் என்ன? அல் பசர், பார்ப்பது, தவறான முறையில அதை பார்க்கிறது. எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது தொலைக்காட்சி வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது இன்டர்நெட் வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது புத்தக வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது நமக்கு எடுத்து காட்டப்படுகிற அளவிற்கு, நாம் பார்க்கிற அளவிற்கு ஆங்காங்கே நடமாடக்கூடிய பெண்களுடைய வடிவமாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று தடை போட்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு என்ன மருந்து? ஒருவன் இந்த உலகத்துல கெட்டு போறதுக்கு அடிப்படை காரணமே பார்வைதான். குருடனா இருக்கக்கூடியவன் தன்னோடு பழகக்கூடிய, தன்னோடு நண்பினியாக சிநேகிதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பல நாள் பழக்கத்திற்கு பிறகுதான் தவறான காரியத்தில் ஈடுபடுவான். கண் தெரிந்தவனுக்கு அது தேவையில்லை. பெரிய ஆயுதம் தான் கண் இருக்குதே, அழகா கண்டுபிடிச்சிருவான். இந்த கண்ணை வைத்துக் கொண்டு எதையும் செய்வான். இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பார்வைக்கு தான் நினைச்சுக்கிறோம். அப்படி அல்ல. கண்ணை வைத்துக் கொண்டு ஒருத்தன் திருடன்னு சொல்லிட்டு போயிடலாம். கண்ணை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அவன் மேப்படியான்னு சொல்லிட்டு போயிடலாம். சொல்றோமா இல்லையா? 4 பேர் பேசிக்கிறோம், அவர் நல்லா பேசிட்டு வராரு, பேசிட்டு திரும்புறோம் அப்படிங்கிறோம். கண் அடிச்சாச்சு. என்னன்னா, இவன்ட்ட ரகசியமா பேசாத, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கு, ஆள் வேற, அவன் போன பிறகு பேசிக்கிறான். நம்மால் எப்படி தெரியுமா? அதை விட உஷாரு. அவன் போன பிறகு அப்படியே கண் அடிச்சிங்களே, என்ன சொல்லுங்க, என்னன்னா அந்த விவகாரத்தை சொல்லணும். இப்ப இவனுக்கு தூக்க வராது, இவனுக்கு அந்த காது ரசனை அப்படி இருக்குது. கண் அடிச்சாச்சுல, அதனால. இல்லன்னு வைங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னா போதும். இந்த கண் எவ்வளவு பெரிய ஜாட பாருங்க. சாதாரண 2 கண்ணை வச்சுக்கிட்டு, இது பெரிய அருட்கொடை தான். இந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டு பேசல, அசையில, கண்ணை சிமிட்டினா அவ்வளவுதான். கண்ணை சிமிட்டின உடனேயே அது பொய்யா, ரகசியமா, அந்தரங்கமா, மேப்படியா இருக்கிறானா இல்லையா, எல்லாத்தையும் காட்டுற சிக்னல் மாதிரி எல்லாம் இந்த கண்ணை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட அருட்கொடை வைத்திருக்கிற மனிதன் அதுக்கு என்ன செய்யணும்? இந்த கண்ணை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? முதல் கடமை நன்றி செலுத்தணும். 2வது கடமை, இதை எதுக்கு கொடுத்தானோ அதுக்கு பயன்படுத்தணும். முதல் கடமை என்ன? நன்றி செலுத்தணும். மறுமை நாள் வந்துவிட்டால், நாளை கியாமத் நாள்ல உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடையை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான் தெரியுமா? சில பேரை குருடர்களாகவே எழுப்பான். அவன் எழுந்து கேட்பான், யா ரப்பி லிமா ஹஷர்தனி ஆமா, நான் இந்த உலகத்தில் வாழும்போது கண் பார்வையுள்ளவனாக வாழ்ந்திருந்தேன், என்னை குருடனாக எழுப்பி இருக்கிறாயே என்று கேட்பான். கேட்கும் போது அல்லாஹ் சொல்வான், நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது கண் பார்வையுள்ளவனோடு தான் வாழ்ந்தாய், ஆனால் இறைவசனங்களை புறக்கணித்தாய். எந்த கண்ணை வைத்து இறைவசனங்களை பார்க்க வேண்டுமோ அதை புறக்கணித்தாய். எந்த கண்ணை வைத்துக் கொண்டு இந்த இறைவசனங்களை பார்த்து மனனம் செய்து சிந்தித்து உணர வேண்டுமோ அதை நிராகரித்தாய். அட, நிராகரிச்சவனுக்கு எதுக்கு கண்ணுங்கிற? தேவையில்லை, அதை கூட எழுப்பிவிட்டேன் அப்படின்னு அல்லாஹ். எப்படி பாருங்க, சில பேர் எழுப்படுவார்கள், அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா கண்ணியமா இருக்கும். ஏன்? அந்த கண்ணால் அவன் நல்லதை பார்த்திருக்கிறான். சில பேருடைய பார்வை இருக்கும், ஹாஃபிலத்துர் ராஃபியா, அப்படியே தலை குனிஞ்சு இருப்பார்கள்.
நேரம் நிமிர்ந்து பார்க்க முடியாது, குனிஞ்சு தரைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? இழிவு, செய்த தவறுக்காக இழிவுகள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இந்த கண்ணுக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? சஜிதாவை பத்தி சொன்னாங்க. சஜிதாவுடைய இறைவசனத்தை பத்தி ஓதும் பொழுது அந்த இறைவசனத்துக்கு என்ன துவா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த துவாவை நம்ம வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எப்படி சொன்னாங்க? சஜிதாவுடைய இறைவசனம் குர்ஆன்ல ஒரு 5 இடத்துல இருக்குது. அந்த இடத்துல ஓதும் பொழுது அந்த வசனம் வரும் பொழுது உடனே சஜிதாவுல விழுந்து சொல்லணுமா, சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வஷக்க சமஅஹு வபஸரஹு பிஹவுலிஹி வகுவதிஹி. எந்த முகத்திலே செவிப்புலனையும் பார்வை புலனையும் நம்மளுடைய முக ஜாடையும் வகுத்து கொடுத்தானோ அந்த முகம் என் இறைவனுக்காக சஜிதா செய்கிறது என்று அந்த வழங்கப்பட்ட அருட்கொடைக்காக விழுகிறானே, அந்த நன்றித்தனம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த அருட்கொடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருப்பது, இறைவா, எத்தனையோ கண் தெரியாதவர்கள் இழப்பிலே இருக்கும் பொழுது, ஏமாற்றத்தில் இருக்கும் பொழுது, பல அருட்கொடைகளை இழந்த நிலையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் எனக்கு கண் பார்வை கொடுத்திருக்கிறாயே, உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும் இறைவா என்று சந்தோஷப்படணும். அல்லாஹ்வை நன்றி செலுத்தணும், அல்லாஹ் புகழணும். அதே மாதிரி இந்த கண்ணின் மூலமாக இஸ்லாம் நமக்கு வரையறுத்து கொடுத்த பார்வைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வைகளை கட்டுப்பாடு வேணும். நம்முடைய பார்வைகள் பல வகையில பிரிக்கக்கூடிய பார்வைகளாக இருக்கும். பார்வையிலிருந்து தான் நேரா உள்ளத்துக்கு போகும் இல்லையா? உள்ளத்துக்கு எப்படி போகும்? தப்பா நினைச்சிட்டு உன்னை பார்த்தா அது தப்பா தான் தெரியும், நல்லவனா நினைச்சிட்டு பார்த்தா அது நல்லவனா தெரியும். இது எதுல? இது எந்த விஷயத்துலன்னு கேட்டா, ஒருவனை பற்றி ஒருவன் குறை சொல்கிறான், புறம் பேசுகிறான். நம்ம சிந்தனைக்கு அப்பவே வந்துருச்சு அவன் திருட்டு பையன் நினைச்சுக்கிட்டு அவனை பார்த்தோம்னா என்ன, அவன் செய்யற எல்லாமே கெட்ட நோக்கத்துல நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒருத்தன் நம்மளை பத்தி குறை சொல்றான், ஒருத்தனை பத்தி இந்த பாரு என்ன புறம் பேசணும் நிப்பாட்டு, அவனை விசாரிச்சு பேசிக்கலாம்னு சொல்றோம். அவனுடைய அனைத்து நடவடிக்கை நமக்கு தப்பா தெரியாது. தப்பு செஞ்சா தப்பா தெரியும், ஆனா நல்லது செஞ்சாலும் கூட நமக்கு தப்பா தெரியாது, நல்லதா தான் தெரியும். அதுக்கப்புறம் விசாரிச்சு உன்னை பத்தி சொல்றாங்களேப்பா அது உண்மையான்னு விசாரிப்பான். ஏன்? இந்த பார்வை தான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி வச்சுக்குது. சாதாரண பார்வை அல்லாஹ் கொடுக்கல நமக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற பார்வை அதையும் அமைக்க வேண்டிய இடத்துல வச்சான். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இந்த மனிதனை அழகான ஒரு வடிவமைப்புல படைச்சிருக்கிறோங்கிற அல்லாஹ். கண்ணை கொண்டு வந்து உதட்டு கீழேயா வச்சான். உதட்டு கீழே வச்சோன்னு இங்க நிலைமை என்ன? கண்ணு இல்லை, இப்போ நெத்தி மாதிரி மண்டை அப்படி கிடக்குது, மூக்கு மட்டும் இருக்குது. மூக்குக்கு கீழே வாய், வாய்க்கு கீழே கண்ணு. இந்த லட்சணத்துல மூஞ்சி இருந்தா நமக்கு பிடிக்குமா? யாரையாவது அப்படி பார்த்தா நம்ம அப்படி கிட்ட நிப்பமா? அருவருப்படுவோம், ஆளு ஒரு மாதிரி அப்படிம்போம், சொல்லுவோமா இல்லையா? நிலைமை எப்படியா போயிரும்? கீழே கண்ணு இருக்கும், எல்லாம் பார்த்துட்டே போவோம், அப்படியே கண்ணாடிக்கு இப்படி மாட்டிக்க வேண்டியதான், கழட்டிக்க வேண்டியதான். இப்படிதான் லட்சணத்துல இருக்கும். எந்த லட்சணத்துக்கு சரி இருக்காது. இதாவது ஒரு வகையில 3 பக்கத்துல இருக்குது. கண்ணை பின்னாடி வைங்க, அவ்வளவுதான். முன்னாடி மூக்கு வாய் மட்டும் இருக்கும், கண்ணு பின்னாடி. நேரா போயாச்சு கடையில, டபக்குன்னு திரும்புறது, என்ன இருக்குதுன்னு தேடும். ஃப்ரிட்ஜ்ல பாக்கும், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தூக்கி பார்த்தாச்சு, அது அமெரிக்கா ப்ராடக்ட் இல்ல, ரைட் குடிப்போம், இப்படி திரும்பும். போண்டா எடுக்கிறது, இங்க பார்த்தாச்சு, பார்த்துட்டு மீண்டும் மோந்து பார்த்தாச்சு, ஒரு மாதிரி இருக்க, மீண்டும் பார்ப்போம், நல்லா இருக்கு, சாப்பிட முடியுமா? அல்ல அப்படி வச்சானா? அப்படி தப்பிக்க விடல, அப்படி நம்மளை திணற வைக்க விடல, அப்படி நம்ம வெறுக்க வைக்கிற மாதிரி ஆக்கல. கண்களை அது 2 கண்ணை சிந்திச்சு பாருங்க. அது எப்படி? ஒரு கண்ணு இருந்தாலும் மக்களுக்கு தாங்க முடியாது. நம்ம என்னமோ நினைக்கிறோம், ஒரு கண்ணு இருந்தாலும் போதும், ஒத்த கண்ணண்டு. உலகத்துல மனுஷனுக்கு சில விஷயங்கள் ஒண்ணு கொடுத்தா சாகும், அவன் வாழ்ந்த பிரயோஜனம் இல்ல. எப்படி? காது ஒண்ணு இருந்தா வீணா போயிரும், கண்ணு ஒண்ணு இருந்தா வீணா போயிரும். அதுல பாதிக்கப்பட்ட யார்ட்டையும் கேட்டு பாருங்க, இருந்ததா இருந்தது, 2 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். ஏன்? கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணுல பாத்தீங்க, இந்த சைடுல இருந்து பாக்குறீங்க. உலகம் முழுசா உங்களுக்கு எப்படி தெரியும்னா, பாதி யாரோ மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். இந்த கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் யாரோ பாதியை மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு திரும்பி பார்க்க தோணும். எல்லாத்துக்குமே இப்படி பார்த்துட்டு திரும்புவீங்க. இதுதான் ஒரு கண்ணுடைய நிலைமை. ஒரு காதுக்கு அதே நிலைமை தான். இங்க ஒருத்தன் பேசுனா இப்படி வா, இந்த பக்கம் வந்து பேசு அப்படிம்போ. ஏன்? ஒன்னு இருந்தா இன்னொன்னு எதிர்பார்க்க வைக்கிறது இந்த அருட்கொடை. அதனால 2 கண்ணை கொடுத்து சிந்திக்கலையா? இந்த 2 கண்ணை கொண்டு இந்த மார்க்கத்தை விளங்குங்க, இதை சிந்திச்சு அதை கிரகித்துக் கொள்ளுங்கள். ஆதாரம் சொல்லப்பட்டால் அதை தேடி பாருங்கள், சொல்லப்படுகிற வசனங்களை புரட்டி பாருங்கள், இறை வசனங்களை படிப்பதற்கு கண் பார்வையை பயன்படுத்துங்கள்.
இந்த கண் பார்வையை தப்பும் தவறுமா பயன்படுத்தக்கூடாது. 2 வகையில. என்ன 2 வகை? ஒன்று இந்த கண்ணுடைய கடமையை உணராமல் இருக்கிற ஒரு வகை, இன்னொன்று கண்ணை தவறான முறையில் பயன்படுத்துவது. தவறான முறையில் பயன்படுத்துவதுனா தப்ப பார்க்கிறது, தப்புக்காக வேண்டி பார்வையை நீட்டிக்கிறது, இது கூடாது. இன்னொன்னு என்ன? இந்த கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எது ஒண்ணுமே அதெல்லாம் அது கரெக்டா முறையாக பயன்படுத்தப்பட்டால் தான் காலத்துக்கு டெம்பரரி இல்லாம பெர்மனன்ட் ஆக்க முடியுங்கிறதுனால அப்படி அமைச்சிருக்கிற நம்முடைய உடலை. எப்படி நம்ம வாகனத்தை சுத்தம் பண்ணி தொடச்சு வச்சு அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து சூடாச்சுன்னா கொஞ்சம் அமைதியா இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்டுறோமோ, அது மாதிரி நம்ம உடலையும் வச்சிருக்கான். அந்த மிஷின் மாதிரி செட்டப்ல வச்சிருக்கான். அப்ப கண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வச்சிருக்கான், ஈரப்பதத்தோடு கண்ணை வச்சிருக்கான். கண்ணை பொறுத்த வரைக்கும் நாம இன்னைக்கு சம்பாதிக்கிற பெரும்பான்மையான இந்த சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர்லயே காலத்தை கழிக்கிறோம் இல்லையா? கம்ப்யூட்டர்ல கழிக்கும் பொழுது நம்முடைய கண் பார்வைகள் சற்று தூரமாக இருந்து கொள்ள வேண்டும். அவன் கண்டிஷன் போடுறான். அந்த பார்வையை தொடர்ச்சியா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அதை மட்டும் பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தால் கண் பார்வை தொடர்ச்சியா அந்த ஈரப்பதம் குறைஞ்சு கண் பார்வைக்கு பாதிப்பு ஏற்படும். அதிக நேரம் விழிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. தூங்குறதுக்கு இந்த கண்ணை பயன்படுத்தணும். அதுக்குன்னு அதிக நேரம் தூங்கிட்டே போயிடக்கூடாது. விழிக்கிறது கண்ணை பயன்படுத்தணும். அந்த மாதிரி கண்ணை பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குது. ஏதாவது டப்புன்னு விழுந்துச்சுன்னா உடனே கசக்கிடக்கூடாது. நிதானமா அது என்னன்னு ஃபேஸ் பண்ணணும். கசக்கணும்னா கீரல் விழுந்துரும், சிக்கிரும். அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் கண்ணுக்கு என்ற சில மருத்துவ குணங்களும் சில மருத்துவ ஆரோக்கியம் இருக்குது பாத்தீங்களா? அது நம்ம செய்யணும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடையை நல்ல பயன்படுத்த கத்துக்கணும். அதற்கு கடமையை கொடுக்க, அதனுடைய கடமைக்கு மட்டும் பயன்படுத்தி அதனுடைய ரெஸ்டுக்கு தூங்குறதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி கத்துக்கணும். அதே மாதிரி இந்த கண்ணால் எந்த நல்ல அம்சங்களை பார்க்கணுமோ அதைத்தான் பார்க்கணும். இந்த கண்ணால் எந்த நல்ல அம்சத்தை பார்க்க பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தணும். எந்த கண்ணால் எந்த பாவமான காரியத்தை பார்த்து விடக் கூடாதோ, பாவமான வழிகேட்டில் நம்மளை தள்ளிடுமோ அந்த பார்வைகளுக்கு இந்த கண்ணை எந்த சந்தர்ப்பத்திலையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. தப்பான பார்வைக்கு போச்சுன்னா குருடனை சிந்திச்சு பார்க்கணும். அவனுக்கு பட்ட இழப்பு நமக்கு வரக்கூடாது என்றால் இந்த தவறான பார்வை நம்ம திருப்பணும். அதுக்கு ஒரு மருத்துவமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒருவனுடைய ஆன்மீகத்தை மருத்துவமா சொன்னாங்க. ஒருவனுடைய பார்வை தவறுச்சுன்னா அவனுக்கு ஆறுதல் என்னன்னு, திருமணம் ஆகலைன்னா அவனுக்கு நோன்பு வைங்க. இன்னஹு அகல்லுல் பஸர், அவனுடைய பார்வையை தற்காத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நோன்பு வச்சா கண்டதையும் பார்க்க கூடாதுன்னு தற்காத்துக்கிறான்ல, ஒரு பிராக்டிக்கல் வந்துருச்சு, ஆன்மீக பயிற்சி. அதே மாதிரி ஒரு திருமணம் ஆனவராக இருந்தால் தன்னுடைய மனைவியோடு அந்த ஒரு வகையான எதிர்பார்ப்பை தீர்த்து கொள்ள வேண்டும். பார்வை பார்க்கிறான், தப்பான சிந்தனைக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது, தப்புன்னு தன்னுடைய மனைவிட்ட சென்று விட வேண்டும். செல்ல முடியாட்டி ஒரு தொடர்பு கொண்டு பேசணும். கவனத்தை திசை திருப்பும்ல, நமக்குன்னு நம்ம துணை இங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு கவனத்தை திசை திருப்பணும்ல. அந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம கணவர் திடீர்னு போன் எல்லாம் பண்றாரு, நல்ல மனுஷனா இருக்காரு. அது ஒரு கடமையும் சேர்ந்து போயிடும். தர்மத்துல ஒரு பெரிய இணக்கம் வந்துடும். ரெண்டாவது நம்மள பாவத்திலிருந்து தள்ளாம விட்டுரும். அந்த விஷயத்துல கண்கள் என்ற அருட்கொடைய நல்லா பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன? லிசானம் வசப்பத்தை, நாவை கொடுத்தோம் நல்லா நிப்பாட்டல, நாவை மட்டும் கொடுத்தோம் நிப்பாட்டி இருந்தா நம்ம நிலை வேற. எருமை கூட நாக்கு இருக்குது, பெருசாதான் இருக்குது. நிலைமை என்ன? பேச முடியுமா? இங்கிலீஷ் பேச வருமா? தமிழ் பேச வருமா? ஒண்ணும் வராது. அல்லாஹ் கொடுத்தது நாவையும் 2 உதடையும் கொடுத்தோங்கிறான். ஏன்? இந்த நாவிலிருந்து உச்சரிக்கப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் புரிய வைக்கிறதுக்கு பயன்படுவது 2 உதடு. 2 உதட்டினுடைய அசைவு இல்லாம நீங்க பேசி பாருங்க. ரோட்ல பேசிடாதீங்க, போலீஸ் பிடிச்சிருவான். அப்படி பேசிடாதீங்க, உள்ள இருந்து ரகசியமா பேசி பாருங்க, உங்களுக்கே விளங்காது பேசுறது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான்? நாவையும் 2 உதடையும் படைத்திருக்கிறோம் என்று சிந்திச்சு பார்க்கலையா? இது 3 அருட்கொடை சேர்த்தி சொல்றான். இந்த 3ல 1 இழந்தாலும் வீணா போயிடும். நாக்கு இல்லைன்னா ஊமையா போயிடுறான், மேல் உதடு இல்லைன்னா அசிங்கமா போயிடுறான், பேசுவதற்கு வளர மாதிரி ஆயிடுறான், கீழ் உதடு இல்லைன்னா சில வார்த்தைகள் அதுக்கு ஒதுங்கும், இப்படி மாதிரி ஆக்கிடுவான். அல்லாஹ் பாருங்க, இப்படி ஊமையை எடுத்து பாருங்க, அவன் எதையெல்லாம் இழக்கிறான் பாருங்க. இந்த நாவின் மூலமாக நல்லதை பேசுறதுக்கு, அன்பை பாராட்டுறதற்கு, நம்முடைய குழந்தைகளோடு மழலை மொழி கேட்டு அவர்களோடு கொஞ்சறதுக்கு, நம்ம அம்மா அப்பாவோடு அம்மா என்று அழைப்பதற்கு, அவர்களோடு அன்போடு பேசிக் கொள்வதற்கு, மழலை பேச்சை அவர்கள் கேட்பதற்கு, மனைவியோடு நல்லா இருக்கிறியா என்ற நலம் விசாரிக்கிறதுக்கு, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, வந்த 1 மாசத்துல கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல வெளிப்படுத்துறதுக்கு, நமக்கு ஏதாவது அநியாயம் ஆகி போயிடுச்சுன்னா ஐயா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என்று 4 குற்றச்சாட்டுகளை கோரிக்கை வைக்கிறதுக்கு, இந்த கோரிக்கை வச்சு எடுபடலைன்னா போராட்ட குணத்திற்கு ஆக்ரோஷமா எடுத்து சொல்றதுக்கு, இப்படி உலகத்துல எல்லா வகையான இந்த வாழ்க்கைய வாழ்வாதாரத்திற்கு வாய் தான் தேவைப்படும். வாய் இல்லைன்னு வைங்க, மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க. வியாபாரத்துல
உட்கார்ந்து இருக்கிறான். எவ்வளவு பொருள்? அது பொருள் அதுல இருக்குதான். 40 ரூபாயா? குறைக்க முடியுமா? ஏன்னா அவனுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ இல்லப்பா இது தரமான பொருள், நீ நினைக்கிற மாதிரி மத்த இடத்துல கிடைக்கிற 25 ரூபா பொருள் இல்ல, 25 ரூபா பொருள் கேரண்டி இல்ல, இதுக்கு 1 வருஷம் கேரண்டி இருக்குது, நீ வேணா பின்னாடி பாரு, விருப்பம்னா எடு இல்லாட்டி விடு. சொல்ல முடியுமில்ல? சொல்ல முடியாது இவனுக்கு. அப்படிமா இவன்கிட்ட போய் வாங்கிட்டு போடான்னு போயிடுவான். வாழ முடியுமா? இவனே ஒருத்தர் ஏமாத்தினாலும் ஒருத்தர் பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டான். ஐயா பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்கிறான். இவன் ஊமை இல்லைன்னா சொல்லுவான், ஊமையா இருந்தா அப்படிமா என்னடா சொல்ல வர பாக்கெட் பிக் பாக்கெட் வச்சுட்டாங்க. அவன் சொல்லுவான் என் பணத்தை இவன் பணங்கிறான், போடா அந்த பக்கம். நிலைமை என்ன? தன்னுடைய வருத்தத்தை சொல்ல முடியாது. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இணைய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இரவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. ஆனா நமக்கு எல்லா வகையான உரிமையை வாங்கி தர, நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எல்லா அவசியத்தை தர, நம்ம வருத்தங்களை அந்த ஆதங்கத்தை உடனே வெளிப்படுத்தி அதற்கு தீர்வு பெறுவதற்கு இந்த நாவை கொடுத்திருக்கிறான். இந்த நாவை வச்சு என்ன செய்யணும்? இந்த நாவாற்றல் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், கடனுடன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், போனவ என்ன ஆனா, என்ன பண்ணா, எங்க சேர்ந்தான், என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. உடனே போன போட்டு நல்லா இருக்கிறேன்னு சொல்றமே, அந்த போனுக்கு தான் ஒரு குடும்பமே எதிர்பார்த்திருக்கும். சொந்தக்காரன் ஒருவன் என்ன காலைல போன் பண்ணாரா? பண்ணலையா? சரி இருங்க நான் அடிச்சு பாக்குறேன்னு கேக்குறானே. இந்த போனுடைய தொடர்பு வந்தோட மனுஷனுடைய அவசரம் கூடிருச்சு. ஒரு காலத்துல போன் இல்ல, லெட்டர் தான். போயிருக்கிறாருல 2 வாரம் பொறுங்க, அனுப்புவாரு, அதுக்கப்புறம் வரும், படிப்போம், பதில் கொடுப்போம் அப்படின்னு நிப்பாட்டிவாங்க. 2 வாரம் வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. பல மாசம் பயந்துருவாங்க. இங்க 4 மணி நேரத்துல பதறிடுவாங்க. போனா ஆச்சு, நம்ம டைம்ல 4 ஆச்சு, அங்க கணக்குல எப்படி 2 இருக்கும், போய் சேர்ந்திருப்பான். ஒரு போன் அடிக்கல பாரு, இவனை எல்லாம் பெத்து இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவசரத்தை பாருங்க, இப்படி எப்படி அவசரம் வருது பாருங்க. இந்த அவசரத்துக்கு இவனால சொல்ல முடியுதா? ஒருத்தருக்கு போனை போட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன்னு கூட சொல்ல முடியாது. லெட்டர் தான் அழுது அனுப்பி முடியும். SMS அனுப்புறான்னு வைங்க, SMS அனுப்பி நான் வந்து சேர்ந்து விட்டேன், எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டதுன்னு உணர்ச்சி அனுப்ப முடியுமா? வந்து சேர்ந்துட்டேங்கிற SMS ஒருத்தன் பெற்றுக்கொண்டு ஆறுதல் பெற முடியுமா? அங்க போய் முடியாது. அதெல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய அருட்கொடை கொடுக்கறான். நம்ம கிளம்போது கவலைப்படாதீங்க, ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க. நான் இல்லன்னா கவலைப்பட வேண்டாம், மனைவிக்கு ஆறுதல் சொல்றோம், குடும்பத்துக்கு சொல்றோம். நான் கண்டிப்பா சம்பாரிச்சு உங்க கடனை அடைப்பேன் அப்படின்னு பெத்த அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஏறி வந்து இறங்கணும். உடனே நான் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன், துவா செய்யுங்க, கண்டிப்பா ஒரு வேலை கிடைச்சிடும், வேலை கிடைச்சுன்னு உங்களுக்கு போன் பண்றேன், நீங்க அலையிறோம், வேலைக்கு போய் சொல்றோம், இன்டர்வியூல கேள்விதான் கேட்பான், வாயிருந்தா பதில் சொல்ல முடியும், நான் ஆற்றல் வேணும், அதை பதில சொல்றோம், ஜெயிச்சிடறோம். உடனே போன போட்டு வந்துருச்சு, ஒரு மாசத்துல சம்பளம் கிடைச்சிடும், நான் வாடகை கட்டிடுறேன், அந்த கடன்காரன் சொன்னா அவனை ஏன்ட்ட பேசுறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சமாளிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் எது நிக்குது? இந்த வாய் தான் நிக்குது. இதை வச்சு என்ன செய்யணும்? நமக்கு இப்ப நேரமே போல, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? காலையில மெஷின் மாதிரி வாழ ஆரம்பிச்சோம். வெளிநாட்டுல எப்படி வாழ்றோம்? காலங்காலத்துல வேலைக்கு போறோமா, 9 மணி 10 மணி,
மதியம் 3 மணிக்கு விட்டுறாங்களா நோம்பு மாசத்துல 3 4 வரி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, மகரிப்ல வந்து இஃப்தார் நோம்ப திறந்தாச்சா, அதுக்கப்புறம் விடிய 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 டைம் இருக்குது. வெள்ளிக்கிழமை லீவ் இருக்குது. உட்கார்ந்தோம்னு வைங்க, ஒரு ரூம்ல 7 பேரா 7 பேர், சில இடத்துல 5 பேர், சில இடத்துல 3 பேர் உட்கார்ந்தாச்சு. ஆமா, அந்த அப்துல் காதர் சொன்னானே என்னாச்சு, அவனை பத்தி உனக்கு தெரியுமான்னு வரலாறு அவர் தொடங்குவாரு. அப்துல் காதரின் வாழ்க்கை வரலாறுன்னு போட்டா பெரிய புக் எழுதிடலாம் இவங்க பேசுனது மட்டும். இன்னொரு பக்கம் இவனை பத்தி அங்க ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த 5 பேர் இருக்கானு வைங்க, ஒரு 5 நபர்கள் எடுத்துக்கங்க. சுலைமான், இப்ராஹிம், மூசா, ஈசா, அப்துல்லா, இப்படி வச்சுக்கங்க. நபிமார்கள் பேர் தான் வச்சிருக்காங்க, என்ன பண்றது, டக்குன்னு புரியறதுக்கு சொல்றேன். 5 பேரா? இந்த சுலைமான் வந்து ஈசா பத்தி, ஈசா இருக்கானே பெரியான கள்ளப்பையன், அவன் ஏதோ வந்தாலும் உஷாரா இருங்க, பொருளை பாதுகாத்துங்கன்னு சொல்லியிருப்பான். ஈசா அப்பதான் உள்ள வருவாரு, சுலைமான் அப்பதான் வெளியே போவாரு. அவனுக்கு குற்றம் செஞ்ச மனசு குரு இருக்கும்ல, சுலைமான் ஏதோ சொன்னார் அவளை பத்தி அப்படிமா. இருக்கிறவங்க என்ன தெரியுமா, இருக்கிறவங்களுக்கு என்னன்னா அசை போடுறதுக்கு எது இல்லைன்னு. ஆமா உன்னை பத்தி அப்படி எல்லாம் சொன்னானு தெரியும், அவன் என்னை பத்தி சொல்லுவான்னு தெரியும். அவன் அன்னைக்கு லூலுல வந்து என்ன செஞ்சான்னு தெரியுமா அப்படிமா. இவன் முடிஞ்சுதா, அங்க லூலுல உள்ள நுழைஞ்சிருந்து வெளியே வர வரைக்கும் அவன் பண்ணது, அவன் பார்த்தது, அவன் பேசுனது எல்லாம் சொல்லிடுவான். இவன் வெளியே போவான், நேரா சுலைமான் வருவான். சுலைமான் வந்த பிறகு நீ பேசாம இருப்பான் அமைதியா. ஓ நம்மளை பத்தி எங்க கறந்துட்டாங்க, இவன் இருக்கட்டும். ஈசா வெளியே போய் அந்த நேரத்துல இப்ராஹிம் வெளியே போனான்னு வைங்க, 1 2 பேரு எங்க தெரிஞ்சிரு தன்னை பத்தி சொல்லிட்டான்னு இல்லைங்க, இருக்கட்டுங்க மனுஷனா 1000 தப்பு செய்யறாங்க, நான் 1000 பாத்துருக்கேன்னு வைங்களேன், ஏன்னா எத்தனை சொல்லிருப்பான்னு தெரியும், நான் 1000 பாத்துருக்கேன்னு வைங்க, இவன் 2 பொருள் எடுத்துக்கான்னு வைங்க, தப்பு இருக்கான்னு செய்யும். இதா பரவாயில்லைங்க, இப்ராஹிம் இருக்கான்ல இப்ராஹிம் அப்படி இவனை தொடங்குவாங்க பாருங்க, அது அப்படியே ஓடும். 5 பேருக்குள்ள 5 பேருடைய குறைகளை 5 பேர் பரிமாறல லட்சணம். ஒருத்தனா யோசிக்க வேண்டாம், நம்ம எந்திரிச்சோம்னா ஆப்பு வச்சிருவாங்க, உட்கார்ந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க, நல்லா இருக்குது. உட்கார்ந்து இருந்தாதான் முடியும்னு நினைச்சிட்டு போற அளவிற்கு புறத்தை பேசிய காலத்தை கழிக்கிறோமே. புறம் பேசுறதுக்கு தான் அந்த நாவா? இந்த புறத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அபூர்வமா நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொய்ய சேர்த்து அவதூறு பேசிட்டுறோமே, பொய் பேசுறமே, ஏமாத்துறமே, மோசடி பண்றமே, இல்லாத இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி இட்டு கட்டுறமே, இந்த பேச்சுல வந்து கெட்ட வார்த்தை இடையில விட்டுறமே, கெட்ட வார்த்தை பேசி திட்டினா அது ஒரு பெரிய ஒரு தில்லு மாதிரி வீரமா, அது போடா அப்படின்னு ஒரு 2 கெட்ட வார்த்தை சேர்த்துங்க, ஆளு பெரிய பெரிய போக்குறியா, பெரிய வீரனா, வீரனுக்கு அளவு கொள்ளாது கெட்ட வார்த்தை பேசிக்கிறது, சபிச்சிடுறது. இந்த மாதிரியாக பேசக்கூடிய இந்த வழக்கத்துக்கே டைம் ஓடிக்கிட்டு இருக்குதே. இதற்குத்தான் நாவ் படைக்கப்பட்டுச்சா? எவ்வளவு நல்ல காரியத்தை செய்யலாம். யார் இந்த குர்ஆனை ஓதுகிறார்களோ, யார் குர்ஆனை அழகான முறையில் ஓதுகிறார்களோ, மஅல் கிராமில் பரரா, கிராமி சஃபரத்தில் பரரா, அவன் கண்ணியம் மிகுந்த மலக்குமார்களோடு இருக்கிறான். யாரோடு இருக்கிறானா? இருக்கிற இடம் கண்ணியமிக்க மலக்குமார்களோடு இருக்கிறானாம். அந்த அருமையை பெற்றோமா? நம்ம மக்கள்ல பாதி பேர் குர்ஆனே ஓத தெரியாது, அவ்வளவு இல்ல. என்ன செய்யணும்? படிச்சு பார்க்கணும்ல. வராது, எது குர்ஆன் ஓத வராது. பிறந்ததுல இருந்து அலிபேத்தேன்னு சொல்லி அங்க அடிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அலிஜபரா பேஜபர்பா இதுதான் நிக்குதே தவிர ஓதுனா வராது, ஓதுனா வராது, திக்கி திக்கி வரும் அப்படின்னு நிக்கிறது. என்ன பண்றதா? ஒரு மாசத்துல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டால் இன்டர்வியூல அழகாக பதில் சொல்லலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கட்டுறதுக்கு படிக்கிறதுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் வாங்க படிங்கன்னா, எந்த மொழி அந்நிய மொழியோ, எந்த மொழி புது மொழியோ, எந்த மொழிக்காக வேண்டி பள்ளிக்கூடத்தின் வாசல் பக்கமே நெருங்கலையோ அது புரியுது ஆர்வத்தினால. இதுல ஆர்வம் இல்ல, புரியல, வராது. அலி படிக்கிறது இல்ல, பே படிக்கிறது இல்ல, குர்ஆன் தெரியறது இல்ல. அட திக்கி திக்கி ஓதுறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வமையத்தத யாரு திக்கி திக்கி ஓதுறானோ ஃபலஹு அஜ்ரான், அவனுக்கு 2 கூலிங்கறாங்க. சஹீஹுல் புகாரில பாக்குறோம், 2 கூலி. ஒன்னு கஷ்டப்பட்டு ஓதுறானே அல்லாஹ்வுடைய கலாம, என்னுடைய இறை செய்திய கஷ்டப்பட்டு ஓதுறதுக்கு ஒரு நன்மை, ஓதி முடிச்சதால் ஒரு நன்மை. 2 கூலி சொன்னாங்கல்ல, அதுல இன்னொரு நன்மை அவன் பெறான் பாருங்க. ஒரே இறை செய்தியை மீண்டும் மீண்டும் படிப்பான், இறை வசனத்தை மீண்டும் மீண்டும் படிப்பான். தாலிக்கல் கிதாப், தாலிக கிதாப், தாலிக்கல் கிதாப், ஒரே தாலிக்கல் கிதாப் 4 தடவை சொல்லியிருப்பான். ஏன்? படிச்சு சேர்த்து கூட்டி படிக்கிறாராம். எவ்வளவு நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைனா இப்படி படிச்சதுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சூறாவை படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க? தினசரி குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனை பேர் இருக்கிறோம்? தினசரி குர்ஆன்ல 2 வசனத்தை படிச்சுட்டு வரேன்,
மாசத்துல 60 வசனங்களை படிச்சிருக்கிறேன். எத்தனை வசனம் இருக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படிச்சிருக்கிறேன். வருஷத்துக்கு 365 வசனம். எத்தனை பேர் படிச்சிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. குர்ஆனை படிக்கிற நேரம் இல்ல, கேட்டா டைம் இல்லைங்க, பிஸியா இருக்கிறோம். பிஸினா என்னது? 4 பேர் சேர்ந்து ஒரே கடையில உட்கார்ந்துட்டு ஒரு சாயாவை 4 மணி நேரம் இழுத்து குடிச்சிட்டு இருக்கிறது பேர் பிஸி. ஏன்? பேச வேண்டி இருக்குதுல்ல நிறைய பேரை பத்தி. இதுக்கு தான் நாவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸல்லல்லாஹு லஹு அஷ்ரா. யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு 10 நன்மை கொடுக்கிறான். சொல்கிறோமா? பாங்கு சொல்லப்படுகிறது, அந்த பாங்கு ஒலி கேட்கிறது. எங்க இருந்தாலும் அந்த பாங்கு ஒலி எங்கேயும் தவறல. கேட்டதற்கு பதில் சொல்கிறோமா? சொல்லி முடித்த பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் என்றும், அல்லாஹும்ம பாரிக் அலா என்று ஸலவாத் சொல்லியும், அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாமா என்று சொல்லி நம்ம சொல்றோமா? சொல்றது இல்ல. ஒரு தடவை சொல்லி 10 நன்மை பெற வேண்டியதானே? அதையும் பெறதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லும் பொழுது அதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றோமா? அதுவும் தூங்கிட்டு இருக்குது பழக்கம் இல்லையா? அது போயிருச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபதக்கிர், திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் வذ்குருல்லாஹ் வذ்குர் ரப்பக, உன்னுடைய இறைவனை நினைத்துப்பார், அல்லாஹ்வை நினைத்துப்பார் என்று சொல்கிறான். அதோடு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய் என்று சொல்கிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்திக, உன்னுடைய இறைவனுடைய புகழால் இறைவனை தஸ்பீஹ் செய் என்று சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் போட்டி போடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரி தோழர்களை பார்க்கிறோம். முஹாஜிர்கள் மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்து தங்களுக்கு எந்தவித வசதி வாய்ப்பு இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்ட முஹாஜிர்கள் சொல்கிறார்கள், அன்சாரிகள் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம். நாளை மறுமையிலே தொழுகை என்ற காரணத்திற்காக ஒருவனுக்கு நன்மை வழங்கப்பட்டால் எங்களுக்கும் அன்சாரிகளுக்கும் சம அந்தஸ்து கிடைக்கும். போட்டியை பாருங்க, மறுமை சிந்தனை போட்டி. அன்சாரிகள் நோன்பு வைக்கிறார்கள், நாங்களும் வைக்கிறோம். நாளைக்கு நோன்பு பத்தி சர்ச்சை வந்தா நாங்களும் அவங்களும் ஒண்ணுண்டு வரும். ஆனால் அன்சாரிகளுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். ஆனால் எங்களால் செய்ய முடியாதே. நாளைக்கு தர்மத்தை பற்றி வரும் பொழுது எங்களை விட அன்சாரிகள் ஒரு படி கூடல இருப்பாங்க. இப்ப நாங்க கீழையா? மறுமையில எங்களுடைய அந்தஸ்து குறைவா கேட்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அத்தஸ்பீஹு ஸதகத்துன், சுப்ஹானல்லாஹ் சொன்னால் தர்மம். வத்தஹ்மீது ஸதகா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் தர்மம். வத்தக்பீரு ஸதகா, அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் தர்மம். வத்தஹ்லீலு ஸதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் தர்மம். எதையெல்லாம் செலவு பண்ணி உங்களால முடியலையோ அவர்கள் இப்படி சொல்லிக்கிட்டோம். அதுக்குன்னு சொல்லிட்டு துட்டெல்லாம் வச்சுக்கிட்டு காசெல்லாம் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட கூடாது. என்ன பாவா உங்கள்ட்ட எது போடுங்க சொல்றோம்ல, தினமும் சொல்லிட்டு இருக்கிறோம்ல அப்படின்ற கூடாது. இல்லாதவனுக்கு ஆறுதல சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொன்ன பிறகு அல் அம்ரு பில் மஅரூஃபி ஸதகா, நன்மையை ஏவுறது ஒரு தர்மம். வன்னஹி அனில் முன்கர் ஸதகா, தீமையை தடுப்பது தர்மம். அதே மாதிரி பாதையிலே கண்ட பொருட்கள், பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய பொருட்களை அப்படி எடுத்து போடுவது ஒரு தர்மம். நாங்க அட இருக்கிற சொத்தை ஒருத்தனுக்கு கொடுக்கிற தர்மம்னா நியாயம். இருக்கிற பொருளை தூக்கி எறின்னு சொன்னா தர்மமா? ஏன் சொன்னாங்க? இதனால் அவன் பாதிப்புக்கு உள்ளாக கூடாது, ஒருவன் பாதிப்புக்குள்ளாய் பல கஷ்டத்தில் சிக்க கூடாது. அடுத்தவன் கஷ்டத்திலிருந்து நாம் அவனுக்கு பாதுகாப்பு தருவதற்கு என் கையால் எடுத்து போட்டால் எனக்கு இழிவுதான். 4 பேர் பார்த்தா ரோட்ல இருக்கிற பொறுக்கிறான் நினைப்பார்கள். நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன், இது ஒரு தர்மம். இதை நீங்க செய்யுங்க. இவங்க செய்யறத பார்த்து அன்சாரிகளும் நீங்க செய்றீங்களா? நாங்களும் செய்வோம். இந்த நாவை எதுக்கு பயன்படுத்துறாங்க? நாங்களும் செய்வோம், தர்மமும் செய்வோம், இதையும் செய்வோம் அப்படின்ட்டு இதையும் செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, முஹாஜிர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இதுலயே அவங்க போட்டி போட்டாங்க, தர்மத்திலையும் செய்யறாங்க, இதுக்கப்புறமும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பாவான்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுன்னு சொல்ல முடியல. அந்த அளவிற்கு சஹாபாக்கள்கிட்ட, முஹாஜிர்கள்ட்ட, அன்சாரிகள்ட்ட இந்த நாவு எதுக்கு பயன்படுது பாத்தீங்களா? நன்மை ஏவர விஷயத்துல பயன்படுது, தீமையை தடுக்கிற விஷயத்துல பயன்படுது. இந்த நாவுகள் ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வை நினைக்கிறதுல, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறதுல, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறதுல இந்த நாவை பயன்படுத்துறமே அதற்கு பயன்படுகிறது. இதல்லாமல் நாம செய்யக்கூடிய எந்த காரியத்தையாவது இஸ்லாம் ஆதரிக்குதா?
படு கேவலமான காரியம்னு சொல்லி இந்த மார்க்கத்துல இறைவன் வன்மையா கண்டிச்சதை விட கேவலமா கண்டிச்சது ஒரே ஒரு வசனம் தாங்க இது. குர்ஆன்ல நீங்க எங்க புரட்டி பாருங்க, வன்மையா ஒரு இடத்துல சொல்லுவான். திருமறை குர்ஆன யார் இழிவுபடுத்தி நடக்கிறானோ அவன் நிரந்தர நரகத்துல இருப்பான், யார் அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிறானோ அவன் நரகவாசின்னு சொல்றான். இது கண்டிச்சு சொல்றது, மறுமையை பத்தி சொல்றது. அதே மாதிரி திருடுற ஆம்பளை பொம்பளை யாரா இருந்தாலும் கையை வெட்டுங்க, கண்டிச்சு சொல்றது. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜி அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. விபச்சாரம் செய்யற பொம்பளை ஆம்பளை யாரா இருந்தாலும் கைய அவங்கள 100 சவுக்கடி கொடுங்க, கண்டிச்சு சொல்றது. ஆனால் இழிவுபடுத்தி ஒரு இடத்துல சொல்றான், வலா எகுத்த பாதுக்கும் பாதா, உங்கள சிலரை பற்றி புறம் பேசாதீங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்படுது, புறம்னா என்ன? ஒருவனுடைய சகோதரனை பற்றி நீ பேசுவது என்ன குறை? ஒருவனுடைய சகோதரனிடத்தில் இருக்கக்கூடிய குறையை நீ பேசுவது. அந்த குறையை நீ பேசினால், அப்படி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சஹாபாக்கள் கேட்கறாங்க, இருக்கிறத பத்தி பேசினா அது குறையா? இருக்கிறத பத்தி பேசினா நீ புறம் பேசி இருக்கிறாய், இல்லாத பத்தி பேசினா நீ அவதூறு பேசி இருக்கிறாய். அவன் செய்யாத ஒன்றை செய்ததாக பேசினால், செய்த ஒன்றை செய்யாததாக சொன்னால் பொய் பேசணும் ஆயிடுறான், பொய் சாட்சி சொல்றான். செய்யாத ஒன்றை செஞ்சதா சொல்லி அவன் பேருக்கு டேமேஜ் கொடுத்தான்னா அவன் அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறான். செஞ்சதை பத்தி பேசினால், இதனால் சமுதாயத்திற்கு பயன் என்பதற்கு பேசினால் அது வேற விஷயம். இவனால் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னா இது வேற விஷயம். இதனால் ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும்னா அது வேற விஷயம். இவனால் நேரம் கடக்கிறது, டைம் பாஸ் ஆகிறது, அது பேர் அவனுடைய கேரக்டரை சொல்லி டேமேஜ் படுத்தினா நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு உட்கார்றானே. நேரம் கழிப்பதற்காக ஒருவனை பற்றிய அந்த குணநலங்கள் மீது குற்றச்சாட்டை எழுப்பி பேசுகிறானே, இந்த புறத்தை கேட்கிறான் அல்லாஹ். அதை பற்றி சொல்கிறான், உங்கள யாரும் யார பத்தியும் புறம் பேசாதீங்க. யாருமே யார பத்தியும் புறம் பேசுறதுக்கு தகுதி இல்லை. ஏன்? நாம 100% தப்பு செய்யாம இருந்தா புறம் பேசலாம். அப்படி யாருன்னு சொல்லுங்க, நெஞ்ச தொட்டு இந்த உலகத்துல ஒரு தப்பு கூட நான் செய்ததில்லை சொல்ல முடியுமா? நீங்கள் செய்த 1000 தப்புகளை உங்களுடைய நண்பன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அதை கேட்டுக் கொண்டிருக்கிறான். நண்பன் என்பதால் அமைதியாக இருக்கிறான். நீங்கள் அவனை சீண்டினால் உங்களுடைய 1000 குறைகளை ரோட்டுக்கு கொண்டு வருவதற்கு அவனால் முடியும். உங்களை பத்தி அவன் பேசுறான், அவனை பத்தி நீங்க பேசுறீங்க. இதான் நடக்குது. இது எல்லாமே என்னது? நம்ம குறைய அவன் பகிர்றதும் அவன் குறைய நம்ம பேசுறதும், எல்லாருடைய கேரக்டரை நாசமாக்கி ஒருத்தனும் உருப்படி இல்லடாங்கிற சிம்பாதியை உண்டாக்குறது. இது வேண்டாம் நல்லா சொல்றான். இது எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி கேட்கிறான் பாருங்க. உங்களை யாராவது தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை, சகோதர மௌத்தா போயிருக்கிறான், அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவீங்களா? எப்படி கேட்கிறான் பாருங்க. நம்முடைய தகப்பனாரோ தாயோ அண்ணனோ தங்கையோ பிள்ளையோ உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இறந்து விட்ட சமயத்தில் குடும்பம் எல்லாம் கண்ணீர் அப்படி கொட்டி கொண்டிருக்கிற நேரத்தில், பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று காட்டு மிராண்டித்தனமாக அவருடைய கையை உடைச்சு திம்பமா? மனுஷன் சாப்பிடுறது காட்டு மிராண்டித்தனம்னு சொல்லி வச்சானே, அது அல்லாஹ் இதை கேட்டுட்டு சொன்ன உடனே வெறுப்பீர்கள். இப்படியா என்று கேட்பீர்கள். அட, மனுஷன் சாப்பிடாத ஹராமாக்கப்பட்ட பொருளை சொன்னாலே உங்களுக்கு வெறுக்குது.
ஒரு இறைச்சி இது ஹராம், இந்த இறைச்சி இங்க விற்கப்படுகிறது, இது ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க சொன்னா இதுக்கு ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க, செருப்பு கட்டி அடி பேசுறோம். இதை இழிவுபடுத்துற நாம மனுஷன் அறுத்து திம்பிங்களா? அதை செய்யாதீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். செய்யாதீர்கள், ஏன் செய்றீங்கன்னு கேட்கிறான். இப்படி கண்டிச்சு சொல்றான்னா ஒண்ணு நம்ம நினைக்கலாம், நம்ம புறம் பேசுறவங்க இல்லையா, எல்லாரும் பேசலாம் செய்யறோம், பேசுறோம். பேசினால் மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ்ட்ட. இந்த பேசிய காரியத்திற்காக வேண்டி இனிமேல் பேச மாட்டேன்னு முடிவெடுக்கணும். ஆயிரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதுல பிரிக்கணும். இதை பற்றி பேசினால் இவர்களுக்கு சுகாதாரம், இந்த சமுதாயத்திற்கு சுகாதாரம், இந்த குடும்பத்திற்கு சுகாதாரம். ஒரு மாப்பிளை பத்தி விசாரிக்காங்க, அந்த மாப்பிளை நல்லவனா கெட்டவன் என்று தெரிந்தும் நல்லவன் என்று பொய் சொன்னால் பொய்யா போயிடும். கெட்டவனால் கெட்டவன் சொல்லணும், அதன் மூலம் அது புறம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தன்னுடைய ஒரு பெண்மணி இந்த ஒரு ஆணுடைய வீட்டாரை பத்தி கேட்கறாங்க, இந்த மாப்பிள்ளை எப்படி வேண்டாம், அவர் கடுமையா கோவப்படுவாருங்கிறாங்க. எதற்கு? குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அக்கறைப்பட்டதற்கு ஒருவருடைய குறை சொல்லலாம். டைம் பாஸ் சொன்னாங்களா, நேரத்தை கழிக்க சொன்னாங்களா? நம்ம நேரம் கழியறதே இதுக்குள்ள வச்சிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய காரியம்னா, இப்படி செய்தவனுடைய வேதனை எப்படிப்பட்ட வேதனையா போகுது? நரகத்துல போய் இந்த புறம் பேசியதால் நரகத்துக்கு வந்துட்டோமே வேதனைப்பட்டு மூஞ்சிய நாமளே கிழிச்சா, உடம்ப கிழிச்சுக்கிட்டா அவ்வளவு பெரிய இழிவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய அமர்வுல போறாங்க. மேராஜ்ல காட்டப்படுகிறது, நரகம் எடுத்து காட்டப்படும் பொழுது நரகத்திலே பார்த்தால் ஃபீஹி நிசாஉன் வ ரிஜால் யஹ்மிஷூன வுஜூஹும் வ சுதூரஹும், ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு முகங்களையும் தங்களுடைய மார்புகளையும் கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நகங்களை பார்த்தால் செம்பு கம்பிகளா இருக்கிறது. கிழித்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சுப்ஹானல்லாஹ் மன் ஹாவுலை, அல்லாஹ் தூய்மையானவன், யார் இவர்கள், ஏன் இப்படிப்பட்ட இழிவு என்று கேட்கிறார்கள். கேட்டதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், ஹாவுலாயி அல்லதீன யகுலூன லுஹுமன் நாஸ், இவர்கள் யார் என்று சொன்னால் மனித கறி சாப்பிட்டவர்கள். உலகத்தில் வாழும் பொழுது மனுஷக்கறி சாப்பிட்டவர்கள், சாதாரண ஆட்கள் இல்ல. மனுஷக்கறி என்றால் ஆராதியும், அவர்கள் மானத்தை இழிவுபடுத்துறதுல மூழ்கி விட்டவர்கள், நேரத்தை கழித்தவர்கள். இன்ன அம்வாலக்கும் ஆராதக்கும் திமாக்கும் ஹராம், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய மான மரியாதை, உங்களுடைய காசு பணம் புனிதமானது. அடுத்தவன் புனிதத்தை நம்ம கெடுக்க கூடாது. அந்த புனிதத்தை கெடுக்காத ஒரு நாவாக இந்த நாவ் இருக்கணும். அதே மாதிரி பொய் பேசாம, குறை சொல்லாம, ஒருத்தன் பத்தி குறை சொல்லுவோம், அவன மனசை புண்படுத்துறதுக்குனே குறை சொல்லுவோமே. நம்ம ஆண்கள்கிட்ட பெரும்பாலும் ஒரு பழக்கம் இருக்கும், பொண்டாட்டிமார்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கும். எப்படி? மனைவி சாப்பாடு வைப்பா, என்னடி சாப்பாடு வச்ச, இன்னைக்கு சக்கரை உப்பே போடல சரியாண்டு, உப்பை ஜாஸ்தி கொட்டு வச்சுட்டா நீங்க இப்படித்தான். நான் யார், நான் மனுஷனா இல்லையா, உப்பை இப்படியா கொட்டுறது, இது ஒரு குறை. இப்படிதான் ஒரு கதையை சொல்லுவாங்க. எப்படின்னா குடும்பத்துல விவகாரம் இப்படிதான் வெடிக்குமா, கணவன் மனைவிகளை பயங்கர சண்டை. சண்டையை பத்தி இன்னொரு ஆட்ட பேசுறீங்க, எனக்கு என் பொண்டாட்டிக்கு சரியான சண்டை. அப்படியா? உன் மனைவி சமைச்சா நீ குறை சொல்றியா? ஆமா. ஆக நிப்பாட்டு, சண்டை நின்றுண்டான். நேரா போனான், சாப்பாடு வச்சாங்க, சாப்பிட்டு பா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம் அப்படின்னா, குழம்பு கெட்டியா அருமையா ரொம்ப டாப், பொரியல் நல்லா இருக்குதுன்னு அந்த அம்மா கோவம் வந்துச்சு. அட பாவி, இத்தனை நாளா நான் என் கையால சமைச்சு போட்டேன், கொட்டி போட்டேன், அதெல்லாம் சரியில்லைன்னு இன்னைக்கு உடம்பு சரியில்லை பக்கத்துல வாங்கி கொடுத்தா அது நல்லா இருக்குதா அப்படின்னாங்களாம். அது விவகாரம் தெரிஞ்சுதான் சொல்லணும், புரிஞ்சுங்களா? குறை சொல்லக்கூடாதுக்காக வேண்டி அதை எங்க சொல்லணும் அதை கரெக்டா சொல்லிடணும், விவகாரம் தெரிஞ்சு பேசணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், குறைய பேசிடுறோம், ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது, எடக்கு முடக்கா பேசுறதுக்குன்னு நம்ம பிறந்திருக்கிற மாதிரி நம்மள பாக்குறாங்க. ஆஹா இவனா டே எச்சரிக்கையா இருந்துக்குங்க, வாயை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய பேச்சு அமையுதுன்னா, குறை பேசுற காரியம் கபூர் வேதனையிலிருந்து நம்மள வேதனைக்கு தள்ளக்கூடிய காரியமா இருக்குது. அல்லாஹ்வுடைய வசனத்தை இட்டுக்கட்டி பேசக்கூடாது, மார்க்கத்துல இருக்கிறத மறைச்சிடக்கூடாது, இல்லாத இணைச்சிடக்கூடாது. அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்து அந்த நாவை, அல்லாஹ் வழங்கி இருக்கிற நாவை, அந்த இரண்டு உதடோடு வழங்கப்பட்டிருக்கிற இந்த 3 அருட்கொடைகளையும் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், இவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்ணியமிக்க மலக்குமார் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த எழுத்துக்களுக்காக வேண்டி அதிலே பதிவு செய்யப்படுகிற எழுத்துக்களில் நல்லதை பேசியிருக்கிறேன், குர்ஆனை ஓதி இருக்கிறேன், துஆக்களை படித்திருக்கிறேன், துஆக்களை கேட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் என்றெல்லாம் நல்ல நல்ல விஷயத்திற்கு இந்த நாவு பயன்பட வேண்டும். இந்த கண்களை பற்றி வரும் பொழுது இன்ன ஸமா வல் பஸர வல் ஃபுஆத
குல்லு உலாயிக காணான் மசூலா, இந்த கண்கள், இந்த செவிப்புலன், இந்த பார்வைப்புலன், இந்த உள்ளம் எல்லாம் மறுமையில கேள்வி கணக்கில் இருக்கிறது, விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னதன் அடிப்படையிலே இந்த 5 அருட்கொடைகளையும் அழகிய முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக, இதையும் நம்மோடு நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற மற்ற அருட்கொடைகளையும் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah